2014இல் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவத்துறை, விண்வெளித்துறை என பல்வேறு துறைகளில் RSSஇன் நிகழ்ச்சி நிரலான இந்துத்துவத்தை திணிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ஏன் பிரதமர் மோடியும் கூட விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது, கர்ணன் டெஸ்ட் டியூப் மூலம் பிறந்தார் என்றெல்லாம் வாயில் வடை சுட்டார். அதேபோல் புராணங்களில் கூறப்பட்ட கற்பனைகளை அறிவியல் என சித்தரித்து போலி அறிவியலை பிரபலப்படுத்துவதும், சரஸ்வதி நதியை தேடுதல், சஞ்சீவி மலையை தேடுதல், சாணம், சிறுநீர் உள்ளிட்ட பசு ஆராய்ச்சிக்காக ஒரு ஆராய்ச்சி அமைப்பை உருவாக்கி போலி அறிவியலுக்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்வதும் மோடி ஆட்சியில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் அறிவியல் முன்முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளை மாணவர்களும் பொதுமக்களும் பார்வையிடும் வகையில் ஓபன் டே என்னும் நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி 24 நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஸ்டெம் செல் டெக்னாலஜி குறித்த ஓவியம் என்ற பெயரில் விநாயகர் மருத்துவ குறியீட்டை கையில் பிடித்தவாறு ஒரு யானையின் மீது அமர்ந்திருப்பது போன்றும் அதனை சுற்றி உடல் உறுப்புகளின் வடிவங்கள் பதிக்கப்பட்டிருந்ததும் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த ஓவியத்தை விளக்கிய சிருஷ்டி ஜெயதீப் சாலி என்பவர், அந்த யானை ஸ்டெம் செல்லை குறிக்கிறது, அதிலுள்ள பெண்களின் ஓவியங்கள் பலவிதமான செல்களை குறிக்கிறது, நமது புராண காலத்திலேயே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, இதுதான் நமது அறிவியல் கலாச்சாரம், எதிர்காலத்தில் உறுப்புகளையும் உருவாக்க முடியும் என்பதை அன்றே நமக்கு காட்டியிருப்பவர்தான் விநாயகர். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் விநாயகர் யானையின் மீது அமர்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதை கேட்ட நமக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. இவ்வாறு இந்திய அறிவியல் நிறுவனத்தில் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது. மோடி ஆட்சியில் இந்துத்துவ குறிக்கோளை முன்னிறுத்தி கல்வியை காவிமயமாக்கும் வேலை நடந்து வருகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும்.